ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீஸா பேஸ் இல்லாமல் நம்ம தோசை மாவு வச்சு நம்ம பீஸா செய்ய போகிறோம். அதாவது பீஸாவோட பேஸுக்கு பதிலாக நம்ம அந்த மாவு ரெடி பண்ணாமல் நம்ம தோசையை ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம பீஸாவுக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு பீஸா தான் இது, தோசை பீஸா. எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா கடையில் தான் பீஸா வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். வீட்டில் குட்டீஸ்க்கெல்லாம் ஏதாச்சும் நம்ம இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கடையில் வாங்கி தராமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லாமல் பீஸா சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். மாவில் உப்பு சோடா உப்பு போட்டு நான் மாவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பீஸாவுக்கு மேலே நம்ம சேர்க்குற எல்லா பொருளையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதாவது வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கேப்சிகம் குடமிளகா 3 கலரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர். ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்வீட் கார்னை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் வடிகட்டியில் நீங்கள் வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் நமக்கு ஸ்வீட் கார்ன் கிடச்சிரும். அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கேன். பீஸாவுக்கு நான் வீட்லேயே சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பீஸா சாஸ் கடையிலே உங்களுக்கு ரெடிமேடாக விற்கிறாங்க பீஸா சாஸ். அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை கல் வச்சுட்டேன். கல் நல்லா சூடேறினதும் தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரிலாம் மசால் தோசைக்கெல்லாம் ஊற்றுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தோசை வேகட்டும். மேலே நம்ம சாஸ் அப்ளை பண்ணணும். அதனால் மேல் பகுதி வேகணும். இப்போ மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். அப்போ டக்குன்னு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மேலே நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே சாஸ் நம்ம தடவிடலாம். தீ குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா தோசை அடியில் தீஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு சாஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதுக்கேற்றது போல் நீங்கள் சாஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசை மேலே ஓரளவுக்கு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணிக்கணும். மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை நான் தூவிக்கிறேன். ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ எல்லா வெஜிடபிள்ஸும் அதெல்லாம் நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மோசரல்லா சீஸ் நான் துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா துருவியும் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சீஸ் நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பீஸா சாப்பிட்றதுக்கு. தோசை மேலே லேயர் லைட்டாக வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாஸ் ஃபுல்லாக தடவிட்டு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா தோசை அடியில் தீயக்கூடாது. அதனால் நம்ம பார்த்து செய்யணும். சீஸ் மேலே நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே குடமிளகாவை கலர் கலராக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 3 கலருமே எடுத்திருக்கேன் குடமிளகா. இதெல்லாம் நிறைய போட்டு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பீஸா சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஸ்வீட் கார்ன், அதையும் இப்போ இது மேலே சேர்த்துடுறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தாலும் இப்போ திரும்பவும் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் ஸ்வீட் கார்னையும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே மோசரல்லா சீஸ் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம மேலே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம போட்டிருக்கிற சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும். சைடில் லைட்டாக நான் வெண்ணெயை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கீழே இருக்கிற பேஸ் தீஞ்சி போகக்கூடாது. நம்ம தோசை மாவில் தான் செய்கிறோம். அதனால் பார்த்து பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பீஸா சூப்பராக வரும். மேலே மூடி போட்டு மூடிடலாம் வெண்ணெயை தடவினதுக்கப்புறமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த சீஸ் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பீட்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தோசை மாவு வச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக நம்ம பீட்சாவை செஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த மாதிரி பீஸா கட்டர் இருந்தால் நீங்கள் பீஸா கட்டரில் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கத்தியை வச்சு ஜஸ்ட்டு சும்மா அப்படி பெரிய கத்தி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாலே போதும், ஈஸியாக கட் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக தோசை மாவு வச்சு நம்ம பீஸா வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நல்லா சுட சுட சூப்பராக இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் பீஸா வந்து செஞ்சு பாருங்கள். நல்லா சூடாக சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வரமிளகாவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா போதும், சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கொடமிளகா சீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது, அதனால் ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம். தோசை மாவு இருந்ததுன்னா போதும், பீஸா ரெடி ஆகிடும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பீஸா வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கலருக்காக ஒரு 5லேருந்து 6 காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் கொடுக்கும். காஷ்மீரி சில்லி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் மிளகாவே கொஞ்சம் ஒரு 3 இல்லை 4 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். சேர்த்துருந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா சூடாறினதும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து லைட்டாக அலசி ஊற்றிக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க மேலே வந்து தெறிக்கும். அதனால் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் வச்சோம்னா கரெக்டாக நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியும். இது கூடவே 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டி ஆகிட்டு வரும் குக்காக, அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறைய அளவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் நிறையா இருந்தது. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகிட்டு ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறமா இது கூட டொமேட்டோ கெச்சப் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் குக் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது. இப்போ சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பீஸாவுக்கு சாஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பீஸா சாஸும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது பீஸா செய்யும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.